எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ மசாலா ரைஸ், உருளைக்கிழங்கு வச்சுட்டு செய்கிற மசாலா சாதம் எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறது. ரொம்ப அதிகமாக மசாலா ஒன்றும் சேர்க்காமல் லைட்டாக இருக்கிற மசாலா டேஸ்ட் தான் செஞ்செடுத்துருக்கு. எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 3 to 4 பேருக்கு சாப்பிட்றதுக்கான அளவில் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது. அதுக்காக 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கு. நல்லா கழுகினதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கலாம். பாஸ்மதி ரைஸே வேணான்ட்டு இல்லை, பிரியாணி ரைஸ் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி, பொன்னி அரிசி எது வேணாலும் உங்களோட இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணிக்குள்ளே சேர்த்ததுக்கப்புறம் வேக வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. அரிசி வேக வைக்கும்போது ரொம்ப அதிகமாக வெந்து போகக்கூடாது. ரொம்ப அதிகமாக வெந்து போயிடுச்சு அப்படின்னா மசாலா கூட மிக்ஸ் பண்ணும்போது சாதம் குழஞ்சி போயிடும். முக்கால்வாசிக்கு கொஞ்சம் மேலே கரெக்டான அளவிலேருந்து கொஞ்சம் கம்மியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கரெக்டாக இருக்குது. தண்ணி வடிகட்டி எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். பொட்டேட்டோ மசாலா, உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக இதே மாதிரி க்யூபாக கட் பண்ணி இருக்கிற உருளைக்கிழங்கு 2 கப் அளவுக்கு எடுத்துருக்கு. 1.5 கப் அரிசிக்கு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். 240 ml கப்பு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. கரம் மசாலா இல்லாத சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்ததுக்கப்புறம் நல்ல ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம இது உடனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா கூட உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வச்சிருச்சு அப்படின்னு இதுக்குள்ளே தண்ணி இறங்கிடும், தண்ணி ஊறிடும், மசாலா தண்ணியில் கலந்து போயிடும், உருளைக்கிழங்குல ஒட்டாமல் போயிடும். அதனால மிக்ஸ் பண்ணி உடனே வறுத்துக்கோங்க. வறுக்கிறதுக்காக 1/4 கப் அளவு தண்ணியில் எண்ணெய் ஊற்றி இருக்கு. எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போது ரிஃபைன்ட் ஆயில் தான் ஊற்றி இருக்கு. வெரைட்டி சாதம் செய்கிறதுக்கு எடுக்கிற எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம சேர்க்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி இந்த ஒரு சாதத்தோட டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாகும். மீடியம் ஹை ஃப்ளேம்லேயே நல்லா இதே மாதிரி வேக விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே உருளைக்கிழங்குல இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வற்றி நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெயில் ஃப்ரை ஆக ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் மட்டும் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் இடையில 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், இதோட கலர் நல்ல ஒரு ப்ரௌன் கலராக மாறி நல்லா ஃப்ரையாக கிடச்சிடும். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற ஆயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கு. 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்கோங்க. கருகி போகாமல் சீக்கிரம் ஒரு டைம் வதக்கி எடுத்துக்கோங்க. தீ ரொம்ப கம்மி பண்ணி தான் வைக்கணும். அதுக்குள்ளே 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அது கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை தாராளமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு கூடி சேர்த்து நல்லா வதக்கி கொஞ்சம் ட்ரை ஆகி கொஞ்சம் இதே மாதிரி வரும்போது இதுக்குள்ளே மசாலா ஒன்றா சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். மசாலா ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கிறது. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 பிஞ்சு அளவுக்கு சீரகம் பவுடர் பண்ணது, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர். இவ்வளோதான் சேர்த்துருக்கிறது. உங்களுக்கு இது மைல்டாக இருக்கிற ஒரு மசாலா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உருளைக்கிழங்கு ஒரு டேஸ்ட் மனம் இருக்கும். அது கரெக்டாக கிடைக்கிறதுக்காக தான் மசாலா கம்மியாக சேர்த்துருக்கிறது. உங்களுக்கு இதோட அதிகமாக மசாலா டேஸ்ட் வேணும் அப்படின்னா இதிலிருந்து கொஞ்சம் அதிகமாக மசாலா பவுடர் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கு. 1/4 கப் அளவுக்கு மல்லி இலை சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கு. கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கூடி சேர்த்துருக்கு. ஸ்ப்ரிங் ஆனியன் கண்டிப்பாக வேணான்ட்டு இல்லை, ஆப்ஷனல் தான், இருந்தால் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மசாலா கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இல்லை இருந்தால் 1/4 கப் அளவுக்கு டொமாட்டோ கெச்சப் அது கூடி சேர்த்தா பர்ஃபெக்டாக இதோட மசாலோட டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகி கிடச்சிடும். அது எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற சாதம் அதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாதம் வேக வைக்கும்போது உப்பு எதுவுமே சேர்க்காததுனால இந்த மசாலா இருக்கிற உப்பு அந்த டேஸ்ட்டு தான் சாதத்துக்கும் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாக சாதம் வெந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுற டைம் இது குழஞ்சி போயிடும்.
இப்போ இது கரெக்டாக இருக்குது. 2-3 நிமிஷத்துக்குள்ளே சாதம் நல்லா சூடாகி வந்திருக்கு. தீ ஆஃப் பண்ணிடலாம். வெரைட்டி சாதம் கூட மேட்ச் ஆகிற எல்லா சைட் டிஷ்ஷுமே இது கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகும். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.